ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோல்டை பற்றி பேசிக்காக இருக்கக்கூடியதை தெரிஞ்சுக்க போகிறோம். 24 கேரட்னா என்ன, 22 கேரட்னா என்ன, 18 கேரட்னா என்ன, இதுக்கு இடையில இருக்க வித்தியாசங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சீரீஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இது லாங் வீடியோவில் ரெண்டாவது வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வளையல் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோவாக வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து பிளேலிஸ்ட்ல வந்து கோல்டு சீரீஸ்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. வீடியோ சூப்பரா இருக்கும். அது கோல்டையே நம்ம வந்து 24 கேரட்னு சொல்றோம். வேற ஏதாவது பேர் வச்சு சொல்லலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீசியஸ் மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கராப் சீல்ஸ்ல தான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு பியூர் கோல்டு காயின் ஒன்று இருந்திருக்கு. அதை வந்து நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 24 கராப் சீட்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால தான் இதோட பேர் பார்த்தீங்கன்னா 24 கேரட்னு அப்பையிலேருந்து இதை வந்து சொல்றாங்க. 24 கேரட்ல பார்த்தீங்க அப்படின்னா 99.9% வந்து பியூர் கோல்டு தான் இருக்கும். அதை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸுமே வந்து மேக் பண்ண முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா பதமா இருக்கும். ஸோ நம்ம வந்து நகை செய்யணும்னா ஓரளவுக்காவது ஸ்டிஃபா இருக்கணும். இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கலாம். எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் பண்ண முடியாது. வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஜஸ்ட் இந்த காயின் வருது பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பியூர் கோல்டு காயினா வேணா வந்து மேக் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் தான் இந்த 24 கேரட்ல வந்து பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து 24 கேரட்டுக்கான குணாதிசயங்கள். 24 கேரட்னா என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட்னா என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். 22 கேரட்னா ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம கடைகளில் விற்கிறாங்க இல்லையா, அதை வந்து 916ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 22 கேரட்னு சொல்ல மாட்டாங்க, 916ன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூர் கோல்டுல வந்து 91.6% வந்து பியூர் கோல்டும், மீதி இருக்க 8.4% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் மெட்டல்ஸ், அதாவது காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸ் இருக்கும். அதை தான் வந்து நம்ம 916 கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடைகளில் நம்ம செயின், மோதிரம், தோடு இதெல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 916 தான். 916ல தான், அதாவது 22 கேரட்ல தான் உங்களுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி காயின்ஸும் பார்த்தீங்கன்னா 916ல தான் வந்து சேல் பண்ணுவாங்க கடைகள்லையுமே. நம்ம ஆர்னமெண்ட்ஸாக வாங்குறது எல்லாமே 916 கோல்டு தான். ஸோ இதுதான் வந்து 22 கேரட்னு சொல்றாங்க. 22 கேரட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 18 கேரட் பத்தி பார்க்க போறோம். 18 கேரட்னா நம்ம இந்த வைர நகைகள் செய்யறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 18 கேரட் தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு 75% வந்து பியூர் கோல்டு இருக்கும். மீதி இருக்க 25% பார்த்தீங்கன்னா அதர் மெட்டல்ஸ் இருக்கும். காப்பர், சில்வர் இந்த மாதிரி அதர் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமா இருக்கும். நம்ம வைர கற்கள் வந்து விலை உயர்ந்த கற்கள் இல்லையா, அதை வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தங்கம் பதமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கல் வந்து எங்கேயாவது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா 18 கேரட்ல பண்ணும்போது அந்த நகை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வைர நகைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டுல வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம 24 கேரட்டுக்கும் 22 கேரட் 18 கேரட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ பேசிக்கா உங்களுக்கு கோல்டை பத்தி எல்லாமே இந்த வீடியோல புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவா பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கோல்டு சீரிஸ் வீடியோல பார்க்கலாம். பாய் மக்களே.